Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட மொபைல்ல நிறைய ஆப் வச்சிருப்போம். இதுல ஒரு சில ஆப்பை யாருமே ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆப்புக்கு மட்டும் லாக் போட்டு வைக்கலாம். இதுக்கு எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். மொபைலோட செட்டிங்ஸ்லயே ஈஸியா பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜை லைட்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கீழே ஆப் லாக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நான் இதுல ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க பாஸ்வேர்டை என்டர் பண்றேன். நீங்க புதுசா பாஸ்வேர்ட் செட் பண்றதா இருந்தா நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல டாப்ல ஆப் லாக் ஆப்ஷன் டிசனபிளா இருக்கும், அதை எனபிள் பண்ணலாம். இந்த பேஜ்ல மொபைல் உள்ள எல்லா ஆப்புமே இருக்கும். இதுல எந்தெந்த ஆப்புக்கு லாக் பண்ணணுமோ அதை எனபிள் பண்ணலாம். லாக் பண்ண வேண்டிய ஆப் எல்லாம் செலக்ட் பண்ண அப்புறமா ஆல் பக்கத்துல இருக்கிற லாக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ண ஆப் எல்லாம் காட்டும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்லயே டாப்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பிரைவசி பாஸ்வேர்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இதுல மொபைல் லாக் ஸ்கிரீன்ல என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அதுதான் இதுல வரும். இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்லயே சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த ஆப் பாஸ்வேர்டு போட்டு தான் ஓபன் பண்ணணும். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பர்சனலா யூஸ் பண்ற ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதே மாதிரி பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி சேஃபா வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.